இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தலையை தோட்டிக்குமா. என்ன மாமா நீங்க போய் எடுத்துட்டு வரீங்க? இதே இவனுங்க வண்டியிலே மறந்து வச்சுட்டு வந்துட்டானுங்கம்மா. அதான் நான் எடுத்துட்டு வந்தேன். தலையை தொடச்சுக்குமா. புள்ளதாச்சி பொம்பளை ரொம்ப நேரம் தலை ஈரத்தோட இருக்க கூடாதுமா. சீக்கிரம் தொடமா. நல்ல ஈரம் போக தொட. சரி குடு, நான் தொடச்சு விடுறேன். என்னம்மா? இல்ல மாமா, கண்மணிக்கு ஹெல்ப். நீயே உடம்பு சரியில்லாம தண்ணி எல்லாம் தூக்கிட்டு வந்திருக்க. நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரேம்மா. ராகவா, நீ ஹெல்ப் பண்ணடா. கார்த்திக் சரி பண்ணுங்க. வீரா, நீ எந்த வேலையும் பண்ணாம கொஞ்ச நேரம் இரு. வாங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சந்தோஷம். ஐயா, அவங்க அண்ணி அன்னதானத்துக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, வாங்க போலாம். சரி இதோ வாங்க, அங்க போய் இருக்கட்டுங்க, நான் தொடச்சுக்கிறேன். அது ராமச்சந்திரனோட குடும்பமா, காவேரி டெக்ஸ்டைல்ஸ் ஓனர். அந்த வீட்டு மருமக கர்ப்பமா இருக்காங்கம்மா. அதான் அம்பாளுக்கு பூஜை பண்றதுக்காக வந்திருக்காங்க. கூட்டு குடும்பமா? ஆமாமா, ரொம்ப ஒத்துமையான குடும்பமா. எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்காங்க பாத்தீங்களா? பாருங்களேன் மருமகளை எப்படி தாங்குறாங்கன்னு. இந்த காலத்துல இப்படியான குடும்பத்தெல்லாம் பாக்குறது ரொம்ப அபூர்வமா. இந்த காலத்துல இப்படியா? அர்ச்சனை பண்ணிடலாமா? சாமி பேருக்காமா? சரி கொடுங்க, சாமி பேருக்கே பேஷா பண்ணிடலாம். குடும்பானாம் சகல சௌபாகியம் ஆயுள் ஆரோக்கியம் தனவிருத்தி தானியம். ஓம் ஹ்ரீம் துர்ச்சாயின்யை வித்மகே ஓம் ஹ்ரீம் ஸ்ரீ துஷ்டதாசின்யை தீமகே தன்னோ துர்கா பிரச்சோதயாத். ஓம் ஐம் நமோ பகவதே வார்த்தஹளி வார்த்தஹளி வாராகி வாராகி வராகமுகி வராகமுகியம் தே அந்திரணம ருந்தே ருந்திரணம ஜம்பே ஜம்பே நம மோகி மோகினி நமஸ்தம்பே சம்பிரணம சர்வதுஷ்ட பிரதுஷ்டானாம் சர்வேஷாம் சர்வாக்ஷித்த ஷஷ்முககதி ஜிக்வா சம்மனம் குருகுரோ அசிக்ரமஷிம் ஐம் க்ளௌம் ஐம் டக 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 டகம் வஸ்ராய விடு சகல காரியம் பிராப்திரஸ்தோ. ராத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரீ தீமஹி தன்னோ துர்கி பிரச்சோதயாத். சகல காரியம் பிராப்திரஸ்தோ. போலாமா? அம்மா, நானும் போய் பிரசாதம் வாங்கிட்டு வரவா? ஏன் நீ மட்டும்தான் வாங்கிப்பியா? எனக்கும் தான் வேணும். உங்களுக்கும் சேர்த்து நானே வாங்கிட்டு வரேன். பரவாயில்ல, நானும் லைன்ல நின்னு வாங்கிக்கிறேன். வா. அண்ணி இந்தாங்க பானகம் குடிங்க. டீஹைட்ரேட் ஆகும்னே, வெறும் வயித்தோடு இருக்க கூடாது. இந்தாங்க குடிங்க. ஒரு நிமிஷம். மெதுவா மெதுவா கண்மணி. குடு. எங்க இன்னும் கொஞ்சம் வேணுமா? போதுமா? தேங்க்யூ. ஜனமா, பிரசாதம் ரொம்ப நல்லா செஞ்சிருக்காங்கல்ல? பக்தியோடையும் முழு மனசோடையும் எதை செஞ்சாலும் அது நல்லா இருக்கும் தமிழ். கண்மணி, உனக்கு கொஞ்சம் வந்தாரா? உட்காருமா. டேய் ராகவா, நீ வாங்கி கூடேண்டா. மாமா இருக்கட்டும், பரவாயில்ல மாமா. அட உட்காரு. அனி, அதெல்லாம் அவன் கொடுத்துப்பான், நீங்க உட்காருங்க. அண்ணி உட்காருங்க. டேய் நீ குர்ரா. அவங்க எடுத்து குடுறா. இந்தாங்க. குடும்பம்னா இப்படி இருக்கணும். எவ்வளவு அன்னோன்யமா இருக்காங்கல்ல. இந்த குடும்பத்தை பார்க்கும்போது என் குடும்பமும் இப்படி இருக்கணும்னு ஆசையா இருக்கு தமிழ். நீங்க கவலைப்படாதீங்க ஜனாமா, சீக்கிரமாவே மாத்திரலாம். டேய் மாறா, எத்தனை கிலோ பழம் வாங்கிட்டு வந்த? 70-80 கிலோ இருக்கும்பா. 80? பூசாரி ஐயா, அம்மா ஒரு நிமிஷம். என்னாச்சுமா? இந்த துலாபாரத்துல எங்க அக்காவோட வெயிட்டை விட அதிகமாவே நாங்க பழங்கள்லாம் வச்சுட்டோம். ஆனா தராசு சமமாவே ஆக மாட்டேங்குது. தராசுல ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். வேற எதுவும் தராசு இருக்குங்களா? என்னம்மா சொல்ற?
நீங்க வர கொஞ்ச நேரம் முன்னாடி வேற ஒருத்தவங்க எடைக்கு எடை பூ வச்சு அம்பாளை வேண்டிக்கிட்டாங்கம்மா. ஆனா எங்களுக்கு மட்டும் ஏன் சமமாக மாட்டேங்குது? தெரியலையேம்மா. என்னது இது? ஒரு நல்ல காரியம் பண்ணலான்னு வந்தா தடங்கலா இருக்கு. அப்பா இதுக்கப்புறம் வைக்கிறதுக்குலாம் சுத்தமா பழமே இல்ல. மரா, நீ போய் ஒரு 50 கிலோ பழம் வாங்கிட்டு வாயேன். சரி. ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க தப்பா எடுத்துக்கலனா நான் ஒண்ணு சொல்லலாமா? சொல்லுங்கம்மா. அம்மா, நீங்க இவங்களுக்கு தெரியாதாம்மா? இவங்க தான் ஜனகாம்பாள், ஜனா ஃபுட்ஸோட எம்டி. ஆ. ஓ, ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். உழைச்சு முன்னேற நினைக்கிற பல பொண்ணுங்களுக்கு இவங்க முன்னுதாரணம். ஓஹோ. ராமச்சந்திரன் ஐயா, நீங்க எப்படி எந்த பின்புலனும் இல்லாம சாதாரண இடத்துல இருந்து தொழில் தொடங்கி இன்னைக்கு இவ்ளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கீங்களோ, அதே மாதிரி தான் ஜனகாம்பாளும் சாதாரணமா ஒரு கூடையில வச்சு தெரு தெருவா இட்லி வியாபாரம் பண்ணவங்க. படிப்படியா உழைச்சி முன்னேறி இன்னைக்கு இந்தியாவோட மசாலா மார்க்கெட்டையே தான் கைக்குள்ள வச்சிருக்காங்க. உலகம் முழுக்க மசாலா ஏற்றுமதி பண்றாங்க. அவங்க மசாலா பொருள் ஒவ்வொன்றும் அவ்வளவு தரமா இருக்கும். 2 வருஷத்துக்கு முன்னாடி பிரதமர் கையால அவார்டே வாங்கியிருக்காங்க. அதான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சா? நான் அவ்வளவு பெரிய ஆளெல்லாம் இல்லம்மா. பூசாரி ஐயா சும்மா இருங்க. அம்மா, உங்க தன்னடக்கம் புரியுதுமா. உங்களை பத்தி 4 பேருக்கு சொன்னா அது அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும்மா. அதனால நான் சொல்றதுல ஒண்ணும் தப்பு இல்லம்மா. மனசுல ஒரு தீராத பாரத்தையும் அழுத்தத்தையும் சுமந்துட்டு இருந்தா அது கேடா எவ்வளவு எடைய வச்சாலும் துலாபாரம் சமமாகாது. உன் குழந்தைக்காக கேக்குற உன் மனசுல இருக்க பாரத்தை தூக்கி வெளியில போடு. அது இந்த பூமிக்கு வரும்போது அதுக்கு யார் மேலேயும் கோபம் இருக்க கூடாது. எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கணும். இந்த குடும்பம் எந்த அளவுக்கு ஒத்துமையாவும் சந்தோஷமாவும் இருக்கோ அதே சந்தோஷத்தோட உன் குழந்தையும் பிறக்கணும். உங்க சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கெடுக்கிறேன். உங்க குடும்பத்தையே அடியோட கருவறுக்கிறேன்.